தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய கடந்த வகுப்புகளில், சமீபத்திய வகுப்புகளில் யாப்பிலக்கணம் பற்றிய செய்திகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். யாப்பிரங்கல காரிகை என்கிற நூலை அடிப்படையாக கொண்டு தமிழின் யாப்பு இலக்கணம் அமைக்கப்பெற்ற முறைமையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த யாப்பிரங்கல காரிகை என்பது 3 பகுப்புகள் என்பதை பார்த்தோம். அந்த 3 பகுப்பில் முதல் பகுப்பை நாம் பார்த்துவிட்டு அதில் செயலுக்குரிய உறுப்புகள் 6 பற்றிய ஒரு விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இரண்டாவது பகுதியில பாக்களும் பா இனங்களும் குறித்த நிலையில் வெண்பா அதனுடைய வகைகள், இந்த செய்தியை நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். வெண்பா என்பதனுடைய வகைகள். இதுல குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா என்கிற இரண்டும் அடியால் பெயர் பெற்ற வகை. அடியளவு குரல்னா 2 அடி, சிந்து என்றால் 3 அடி. அடுத்து நேரிசை, இன்னிசை, இந்த இரண்டும் இசை ஓசையால் அமைந்த பெயர்கள். நேரிசை, இன்னிசை என்பன. பற்றொடை என்பது தொடையால் அமைந்த பெயர், பல அடிகளால் அமைந்த பெயர். இதுல சிந்தியல் வெண்பா என்பதை மேலும் 2ஆக நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா என்பதை பார்த்தோம். இப்படி பார்க்கிற போது விகற்பம் என்கிற ஒரு கலை சொல்லையும் நம்ம கையாளுறோம். இந்த விகற்பம் என்றால் எதுகை வேறுபாடு என்பதையே நேற்று பார்த்தோம். ஒவ்வொரு அடியினுடைய 2வது எழுத்து எதுகை வேறுபாடுதான் விகற்பம் என்கிற செய்தி. இன்றைக்கு நாம் வெண்பாவை தொடர்ந்து ஆசிரியப்பா குறித்த செய்திகளை சிந்திக்கலாம். இந்த ஆசிரியப்பா 4 வகைப்படும். முதலில் அதனுடைய பொது இலக்கணத்தை பார்த்துவிட்டு தொடர்ந்து மற்ற செய்திகளை நாம் கவனிக்கலாம். ஆசிரியப்பா நால்வகை அடிப்படை பாக்களில் 2வது நிலையில் அமைந்திருக்கக்கூடியது ஆசிரியப்பா. இந்த ஆசிரியப்பா என்பதனுடைய பொது இலக்கணம், ஆசிரியப்பா என்பது இந்த ஈரசை சீர்களாக இருக்கக்கூடிய ஆசிரிய உரிச்சீர்களையும் மூவசை சீரில் காய்ச்சீர்களையும் பெற்று வரும். ஆக ஈரசை சீர்களுக்கு ஒரு பொது பெயரை நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். ஆசிரிய சீர், இல்ல ஆசிரிய உரிச்சீர் அல்லது ஏர்ச்சீர் என்று பார்த்தோம். 2 அசைகளை உடைய சீர். ஈரசை சீர்கள் மொத்தம் 4.
மூவசைச்சீர்கள் மொத்தம் 8. இந்த மூவசைச்சீர் 8ல காய்ச்சீர் 4, கனிச்சீர் 4. இங்கே ஆசிரியப்பாவில் அந்த காய்ச்சீர்களாக வரக்கூடிய அந்த 4 தான் ஆசிரியப்பாவிற்கு உரியது. சரி, அடுத்து நேரொன்று ஆசிரியத்தலை, நிறையொன்று ஆசிரியத்தலை ஆகிய தலைகளே மிகுதியாக வரும். மிக அரிதாக பிற தலைகள் வரும். ஆசிரியப்பா என்று சொன்னாலே நேரொன்று ஆசிரியத்தலை, நிறையொன்று ஆசிரியத்தலை. நேரொன்று ஆசிரியத்தலைக்கு என்ன விதி? மாமுன் நேர். பிறகு விலமுன் நிறை என்பது நிறையொன்று ஆசிரியத்தலை. மாமுன் நேர் என்கிற நேரொன்று ஆசிரியத்தலை, விலமுன் நிறை என்கிற நிறையொன்று ஆசிரியத்தல். பிறகு இந்த காய்ச்சீர்கள், மூவசைச்சீர்கள்ல காய்ச்சீர்கள் ஆசிரியப்பாவிற்கு உரியதாகி வரும். சரி, வஞ்சி உரிச்சீர்கள் இதற்கு வரவே வராது. வஞ்சி உரிச்சீர் என்பது எது? கனிச்சீர். மூவசைச்சீர்ல கனிச்சீர் 4 தான் வஞ்சி உரிச்சீர். இந்த வஞ்சி உரிச்சீர் ஆசிரியப்பாவில் வரவே வராது. காய்ச்சீர் மட்டும்தான் வரும் மூவசைச்சீர்ல. கனிச்சீர் வராது. கனிச்சீரின் வேறு பெயர் தான் வஞ்சி உரிச்சீர். இந்த ஆசிரியப்பா குறைந்தது 3 அடி, குறைந்தது 3 அடி, அதிகபட்சம் உள்ள கருத்திற்கு ஏற்ப, உள்ளத்தினுடைய கருத்திற்கு ஏற்ப மிகுந்து வரும். இதனுடைய சிறப்புகளில் ஒன்று ஏ, ஆ, என், ஆய், ஐ இந்த அசைகளுள் ஏதேனும் ஒன்றை பெற்று முடியும். பெரும்பாலும் ஏகாரத்தில் முடிவதே சிறப்பு. ஆசிரியப்பாவை பெரும்பாலும் ஏகாரத்தில் தான் முடிப்பாங்க. நம்ம சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தால் பெரும்பாலான பாடல்கள் ஏகாரத்தில் தான் முடிஞ்சிருக்கும். ஆக இந்த பாவிற்குரிய ஓசை அகவல் ஓசை. இந்த செய்திகள்லாம் ஏற்கனவே நாம் பார்த்தது. ஆக ஆசிரியப்பா என்பது இது ஒரு அடிப்படையாக ஈரசைச்சீர். மூவசைச்சீரில் காய்ச்சீர் மட்டும் வரும். அந்த காய்ச்சீர் அடுத்து இருக்கக்கூடிய கனிச்சீர் வரவே வராது. கனிச்சீருக்கு பெயர் தான் வஞ்சி உரிச்சீர். காய்ச்சீருக்கு பெயர் வெண்பா உரிச்சீர். வெண்பா உரிச்சீர். சரி, இந்த ஆசிரியப்பா அகவற்பா என்றும் சுருங்க அழைக்கப்பெறும். இது 4 வகைப்படும். 4 வகைப்படும். வெண்பா 5, விரிந்த நிலையிலே 6 வகை. வெண்பா விரிந்த நிலையிலே 6 வகை. ஆசிரியப்பா 4 வகை. 1 நேரிசை ஆசிரியப்பா, 2 இணைக்குரல் ஆசிரியப்பா, 3 நிலைமண்டில ஆசிரியப்பா, 4 அடிமறி மண்டில ஆசிரியப்பா. ஆக இந்த ஆசிரியப்பா குறைந்தது 3 அடிகளில் பாடப்பெறும். இதற்கு தலை பார்த்தோம்னா நேரொன்று ஆசிரியத்தலையும் நிறையொன்று ஆசிரியத்தலையும். சரி, இந்த 4 வகைக்கும் வேறுபாட்டை ஒரு பாடல் மூலமாகவும் நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. பாடல்ல
இந்த வகையில பார்க்கணும். இதுதான் சரியான முறை. கடை அயர் பாதம் முச்சீர்வரின் நேரிசை காமரு சீர் இடை பல குன்றின் இணை குரல் எல்லா அடியும் ஒத்து நடைபெறும் ஆயின் நிலை மண்டிலம் நடு ஆதி அந்தம் தடை தரு பாதத்து அகவல் அடிமறி மண்டிலமே. நடு ஆதி அந்தம் தடை தரு பாதத்து தகவல் அடிமறி மண்டிலமே. இது சுருக்கமா சொல்லியிருக்காங்க. நம்ம விளக்கத்தை பார்த்து விட்டால் இது எளிமையாக நமக்கு புரியும். சரி, இப்ப நான் முதலாவதாக நேரிசை ஆசிரியப்பா என்றால் என்ன, அதை பற்றி யோசிக்கலாம். ஆசிரியப்பாவோட பொது இலக்கணத்தை பெற்றிருக்க வேண்டும். அதற்கு பிறகு ஈற்று அயலடி முச்சீர் இறுதி அடிக்கு முன்னுள்ள அடி, அதுதான் ஈற்று அயலடி. கடைசி அடிக்கு முன்பு உள்ள அடி, அது 3 சீராக வரும். பிற அடிகள் 4 சீரா வரும். இதுதான் நேரிசை. இதான் நேரிசை. உதாரணத்துக்கு இந்த பாடலை பார்க்கலாம். அதுக்கு முன்பாக ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நேற்றைக்கு நம்ம தோழமைகள் கருத்துக்களை பகிர்கிற போது சிலர் சற்று வேகமா பயணிக்கலாமே என்று ஒரு கருத்தையும், சிலர் ஐயா எழுதுவதற்கு போதுமான நேரம் தேவை என்கிற கருத்தையும் முன் வச்சிருந்தாங்க. இந்த இரண்டையும் உள்வாங்கி உங்களுக்கு இந்த தகவலை சொல்றதுனால எழுதாம விட்டுறக்கூடாது. இதை பிடிஎஃப் ஆக்கி உங்களுக்கு நான் நம்ம புலனக்குழு வாட்ஸ்அப் குரூப்ல பதிவிடுறேன். அப்போதும் பார்த்துக்கலாம். அதே நேரம் குழுவுல தான் போட போறாங்களே என்று எழுதாமலே இருக்க வேண்டாம். முடிந்த அளவுக்கு எழுதிக்கிட்டே குறிச்சுக்கிட்டே வாங்க. பிடிஎஃப் உங்களுக்கு இந்த செய்திகளை நான் தட்டச்சு முடிஞ்சதுனால உங்களுக்கு கொடுக்கறதுல எந்த சிரமமும் கிடையாது. இதை குழுவுல பதிவிடுறோம். சரி, ஏன்னா சற்று வேகமா பயணிக்கும் போது எழுத முடியலையே, எழுத முடியாம இருக்காது, வேகமா போற மாதிரி இருக்கே என்று சிலருக்கு தோணலாம். அவர்களுக்காக இந்த செய்தி. உதாரணத்தை பாருங்க. பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே. ஆக எல்லாமே ஈரசைதான். ஈரசைதான். மாச்சீர் விளைச்சீர்லயே நமக்கு பெரும்பாலும் வந்துவிடும். ஒரு சில உதாரணத்துக்கு புறப்பதுவே, இந்த ஏகாரத்துல முடியுது பாத்தீங்களா, ஏ இவ்வு கூட்டல் ஏ வே. ஈற்று அடிக்கு அயலடி, இதுதான். இது 3 சீராக வந்திருக்கிறது. அதனால் இது நேரிசை ஆசிரியப்பா. மற்றொரு பாடலை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, இது அணி இலக்கணத்துக்கும் இந்த பாடல் வரும். என்ன அணி இலக்கணம் நினைவு வருதுங்களா? ஐயா வஞ்ச புகழ்ச்சிங்க. பஞ்ச புகழ்ச்சியில 2 நிலை உண்டு. புகழ்வது போல பழிப்பது, பழிப்பது போல் புகழ்வது. ஆனா இது பழிப்பது போல புகழ்வது. ஆமா, அணிக்கும் இந்த உதாரணம் புரிஞ்சு. பழிப்பது போல புகழ்வது. நீங்க பாரிதான் உலகத்திலேயே மிகப்பெரிய கொடையாளின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, பாரி மட்டும் கிடையாது, இங்கே மாரி என்கிற அந்த மழையும் உண்டு. பாரியே பெருசா சொல்றீங்களே, மழை கூட தான் எதிர்பார்ப்பு இல்லாம எல்லாருக்கும் கொடுக்கிறது. இப்படி சொல்லுவதன் வழி அந்த மழைக்கு இணை உலகில் யாருமே இல்லை, ஆனால் இவன் மழைக்கு இணையாக சொல்லப்படுகிற தகுதி உடையவன் என்று சொல்லுவதன் வழி பாரியினுடைய புகழை சொல்லுவோம். சரி, அடுத்து நாம இங்க வருவோம். அவரோ வாரார் தான் வந்தன்றே புது பூ அதிரல் தாய் கதுப்பற அணியும் காமற் பொழுதே.
ஈச்செயலடி முச்சிரா வரணும். இது பொருந்தாது. இதை விட்டுடுங்க. அதாவது ஐங்குறுநூற்று பாடல் ஆசிரியப்பாவினுடைய குறைந்த அளவான 3 அடியால் வந்திருக்கு என்கிற அந்த தகவலுக்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இது இந்த உதாரணத்துக்கு நமக்கு பொருந்தாது. அதை விட்டுடுங்க. சரி, மேற்சொன்ன உதாரணம் நமக்கு போதும், இது பொருந்தும். பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே. இரண்டாவது இணை குரல் ஆசிரியப்பா. இணை குரல் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை பெற வேண்டும். அடுத்து முதல் அடியும் கடைசி அடியும், முதல் அடியும் கடைசி அடியும் 4 சீர் அடிகளா வரும். ஆனால் இடையில் இருக்கிற அடிகள் இரு சீரா வரலாம். இரு சீர் தான் குரலடி. முச்சீராக வரலாம். முச்சீர் தான் சிந்தடி. ஆக இப்படி வருவதுதான் இணை குரல் ஆசிரியப்பா. அதாவது முதலும் முடிவும் இணையா இருக்கும். முதல் அடியும் கடைசி அடியும் 4 சீர்களை பெற்று இணையா வரும். அதற்கு இடையில இருக்கக்கூடிய அடிகள் இரு சீரும் பெற்று வரலாம், முச்சீரும் பெற்று வரலாம். நீரின் தன்மையும் தீயின் வெம்மையும் சாரச் சார்ந்து தீரத் தீரும் சாரல் நாடன் கேண்மை. சாரச் சார்ந்து தீரத் தீர தீர்ப்புள்ளாதே. இங்க இந்த முதல் அடி அதோடு இறுதி அடி இந்த இரண்டுமே 4 சீர்களை பெற்று வருது. இடையில் இருக்கக்கூடிய சாரச்சார்ந்து இரு சீர், இதுவும் இரு சீர். ஆனால் மூன்றாவதாக இதுல அடுத்து வரக்கூடியது சாரல் நாடன் பேண்மை, இது முச்சீர். அடுத்து முச்சீர் இடையில மாறி மாறி வருகிறது. இது இணை குரல் ஆசிரியப்பா. முதலடியும் இறுதி அடியும் இணையா இருக்கு. மற்றது இரு சீரா இருக்கலாம், முச்சீரா இருக்கு. எளிமையான நிலைதான். இப்பொழுது நாம மூன்றாவது வகைக்குள்ள போகும். நிலை மண்டில ஆசிரியப்பா. நிலை மண்டில ஆசிரியப்பா. ஆசிரியப்பா பொதுவாக எல்லாமே எளிமையான நிலைதான். ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை பெற்று எல்லா அடிகளும் 4 சீர் அடிகளாய் வருவதுதான் நிலை மண்டில ஆசிரியப்பா. எல்லா அடிகளும் 4 சீராக அமைவது நிலை மண்டில ஆசிரியப்பா. நாம நேரிசை ஆசிரியப்பா என்ன பார்த்தோம்? ஈற்று அயலடி இறுதி அடிக்கு முன்பு அடி மட்டும் முச்சீரா வரும், மற்றதெல்லாம் நார்ச்சீரா வரும். இணைக்குரல் ஆசிரியப்பால முதல் அடியும் இறுதி அடியும் 4 சீர்ல இருக்கும், இடையில 2, 3 சீர்களாக அமையும். நிலைமண்டில ஆசிரியப்பா என்பது எல்லா அடிகளுமே 4 சீர், அதாவது அளவடிகளாய் வரும். நிலையா இருக்கும் எல்லா அடி. மண்டிலம்னா சமம், சம சீர் நிலையிலே வரும். உதாரணத்திற்கு ஒரு பாடல். இளையோர் சூடார் வளையோர் பொய்யார் பாணன் சூடான் பாடினி அணியால் ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த வல்வேல் சாத்தன் மாய்ந்த பின்றை முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டே. எல்லாரையும் பாதுகாத்த ஒரு தலைவன் இறந்த நிலையிலே வருந்தி பாடிய ஒரு பாடல், கையறு நிலை பாடல் என்று குறிப்பிடலாம். இளையோர் சூடார் வளையோர் பொய்யார். நாம் இங்க யாப்பு என்கிற ஒற்றை நிலையில் பார்ப்போம். நல்லியாழ் மறுப்பின் மெல்லிய வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால்
ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த வல்வேல் சாத்தன் என்கிற ஒருவர் மாய்ந்த பின்றை உள்ளையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டு. சாத்தன் இறந்த பிறகு எல்லோரும் வருத்தத்துல இருக்காங்க. அப்போது முல்லை பூவே நீ பூத்திருக்கிறாயே, உன்னை யார் அணிவார்கள்? உன்னை அணிவதற்கு இங்கு ஆள் இல்லையே என்கிற பொருள்பட அமைந்த பாடல். எல்லா அடிகளும் 4 அளவடியாகவே இருக்கின்றன. 4வது அடிமறி மண்டில ஆசிரியப்பா. இது இன்னும் எளிமைதான். பொருள்கோள்ல ஒன்று உண்டு. அடிமறியாப்பு பொருட்கோள் என்று. அதாவது அடிமறி என்றாலே அடிகளை மாற்றினால் கூட பொருள் மாறாது. இருக்கக்கூடிய பாடலில் ஒரு 4 அடி பாடல் என்றால் 4 அடியில எந்த அடியை முதல்ல படிச்சாலும் எந்த அடியை அடுத்து படித்தாலும் பொருள் மாறாமல் இருக்கணும். அடியை மாற்றினாலும் மண்டிலம் மாறாமல் சமமாக ஒரு பொருளை உணர்த்த வேண்டும். விளக்கத்தை பாருங்க. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் பெற்று எல்லா அடிகளையும் முன்பின்னாக மாற்றி படித்தாலும் ஓசையும் பொருளும் மாறாது வருவது அடிமறி மண்டில ஆசிரியப்பா. அவ்வளவு. பொருட்கோள்ல இந்த ஆசிரியப்பா என்று இருக்க வேண்டும், எந்த பாவகை வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த பொருட்கோள்ல. ஆனால் இங்கே ஆசிரியப்பாவால் இருக்கும். தமிழ்மொழி வளர்த்தல் தமிழர் தன் கடனே, வாய்மொழி புறத்தல் மற்று அவர் கடனே, காய்மொழி தவிர்த்தல் கற்றவர் கடனே, ஆய்மொழி உரைத்தல் அறிஞர் கடனே. என்கிற வகையில் வரும். ஆசிரியப்பாவிற்குரிய அந்த பொது இலக்கணத்தை பெற்று ஒரு முற்று பெற்ற பொருள். ஒவ்வொரு அடியும் தனித்தனி பொருள் தான். வாய்மொழி புறத்தல் மற்றவர் கடன், காய்மொழி தவிர்த்தல் கற்றவர் கடன், தமிழ்மொழி வளர்த்தல் தமிழர் தன் கடனே, ஆய்மொழி உரைத்தல் அறிஞர் கடனே. எந்த அடியை முன்பின் மாற்றி படித்தாலும் பொருளும் ஓசையும் மாறாமல் இருக்கும். அப்படி இருப்பதுதான் அடிமறி மண்டில ஆசிரியப்பா. ஆசிரியப்பா மொத்தமே 4 வகைப்படும். நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. நேரிசை ஆசிரியப்பா என்பது ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை பெற்று ஈற்று அயலடி முச்சீராக அமைவது நேரிசை ஆசிரியப்பா. இணைக்குரல் ஆசிரியப்பா என்பது முதல் அடியும் கடைசி அடியும் 4 சீர்களை பெற்று இடையில் உள்ள பிற அடிகள் எல்லாம் குரலடியாகவோ சிந்தடியாகவோ வருவது. ஏன் அளவடி கூட சில நேரத்துல இடையில் வரலாம், மாற்றி மாற்றி வரலாம். நிலைமண்டில ஆசிரியப்பா என்பது ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை பெற்று எல்லா அடிகளும் அளவு ஒத்து இந்த 4 சீராக அமைவது நிலைமண்டில ஆசிரியப்பா. அடிமறி மண்டில ஆசிரியப்பா என்பது எல்லா அடிகளையும் முன்பின்னாக மாற்றி படித்தாலும் பொருளும் ஓசையும் மாறாமல் வருவது அடிமறி மண்டில ஆசிரியப்பா. இந்த நிலைதான் ஆசிரியப்பாவிற்கு. அடுத்து 4 வகை பாவிலேயே பெரியப்பா, கலிப்பா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த இது ஆசிரியப்பாவினுடைய பொது இலக்கணம் பெற்று வரும்னு சொன்னீங்க.
ஆனா அந்த நிலை மண்டல ஆசிரியப்பா அடிமறி மண்டல ஆசிரியப்பா ரெண்டுத்துலயுமே அந்த ஈற்று அயலடி முச்சீராவே வரலைங்களே, அது எப்படி பொருந்துமாங்க ஐயா? ஒரு நிமிஷம். ஈற்று அயலடி முச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? சரி, ஆமாங்க. அது என்ன செய்தின்றதை நம்ம சற்று ஆய்ந்து பார்த்துருவோமே. நான் பார்த்துட்டு உறுதி தகவலை நம்ம பகிர்ந்துக்கலாம். குறைந்தது 3 அடி. ஐயா குறைந்ததுதான் 3 அடி கொடுத்திருக்காங்க. ஆமா. வெண்பாவில் தான் ஈற்று அயலடி முச்சீராயின்னு கொடுத்திருக்காங்க. ஐயா வெண்பாவில ஈற்றடி தான் முச்சீர், ஈற்று அயலடி முச்சீர் இல்ல, ஆசிரியப்பாத ஈற்று அயலடி முச்சீர். ஆமா, ஆசிரியப்பால ஈற்று அயலடி, வெண்பால ஈற்று அடி. கடையைய பாதம் முச்சீர்வரின் நேரிசை காமரு சீர் இடைப்பல குன்றின் இணைக்குரல் எல்லா அடியும் ஒத்து நடைபெறுமாயின் நிலைமண்டிலம் நடு ஆதி அந்தம் தடை தரு பாத தகவல் அடிமறி மண்டிலமே. 4 வகை ஆசிரியப்பாவிற்குரிய இலக்கணம். இதுல இந்த பொது விதியில இந்த நேரிசை ஆசிரியப்பாலதான் ஈற்றயலடி முச்சீர் என்று கொடுத்திருக்காங்க. மற்றபடி நம்ம தொல்காப்பியம் அந்த பகுதியை பார்த்து ஒப்பிட்டு நம்ம உறுதிப்படுத்துவோம். மற்றவர்களுக்கு செய்தி தென்பட்டாலே நீங்க பகிர்ந்துக்கலாம். சரி, நல்ல விஷயம் கேட்டது. நாம கலிப்பாவிற்குள்ளாக பயணிக்கலாம். கலிப்பாவிற்குள்ளாக பயணிக்கிறோம். கலிப்பா துள்ளல் ஓசை உடையப்பா. இந்த ஈரசை சீர்கள்ல விளச்சீர்கள் இதில் இடம்பெறலாம். மூவசை சீர்களில் காய்ச்சீரே கலிப்பாவிற்கு உரியது. மூவசை சீர்களில் காய்ச்சீரே கலிப்பாவிற்கு உரியது. கனிச்சீர் எப்போதாவது சில இடத்துல வரும், அதற்கு ஒரு விதிவிலக்கு கொடுக்குறாங்க. என்னன்னா, கனிச்சீர்வரின் நேரசையை இடையிலுடைய இந்த தேமாங்கனி புளிமாங்கனி என்கிற அந்த மாங்கனி சீர்களாகவே இருக்க வேண்டுமா கனிச்சீர் வந்தா. நிறையசைய இடையிலுடைய விலங்கனிச்சீர்களும் தேமா புளிமா என்னும் மாச்சீர்களும் வராது. ஆக இடையில நேரசை உடையதுதான் வரும், நிறையசை உடையது வராது. இது ரொம்ப அரிது, கனிச்சீர் வருவது அரிது. அடுத்தது இந்த கலிப்பாவிற்கு நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். காய்முன் நிறை கலித்தலை என்று பார்த்திருக்கோம். இந்த பாவிற்கு உரிய முதன்மையான தலை இந்த கலித்தலை, காய்முன் நிறை. பிற தலைகள் ஆங்காங்கு வரலாம். பெரும்பான்மை காய்முன் நிறையாகிய கலித்தலை தான். அடி பார்க்கிற போது அளவடி 4 சீர்கள். இந்த கலிப்பாவுல பல்வேறு உறுப்புகள் உண்டு. அந்த உறுப்புகளை நாம் சற்று கவனிக்கணும். அதிலிருந்து வினாக்கள் இடம்பெறும். நம்முடைய கலித்தொகை சங்க இலக்கியங்களிலேயே குறிப்பாக 8 தொகையில் கற்றவர்களால் போற்றப்படுகிற ஒரு நூல் கலித்தொகை.
கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று குறிப்பிடப்பெறும். காரணம், அது ஒரு மிகச்சிறந்த ஒரு நாடக நூல் என்று கூட சொல்லலாம். நாடக பாங்கிலே அமைக்கப்பட்ட ஒரு எட்டுத்தொகை நூலாக அது இருக்கு. கலித்தொகையினுடைய ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு குறும்படமாக எடுக்கலாம். இவ்வளவு சிறப்பான நயமான வெளிப்பாடு, உரையாடல் நடையெல்லாம் அதுல இருக்கு. அதுதான் கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று சொல்லியிருக்காங்க. இந்த கலிப்பாவினுடைய உறுப்புகள் 6 உறுப்புகள். கலிப்பாவின் உறுப்புகள் 6. இதை எழுதிக்கோங்க. தரவு, தாழிசை, அராகம், அம்போதரங்கம், தனிச்சொல், சுரிதகம். செய்யுளின் உறுப்புகள் 6 என்று எவ்வாறு பார்க்கிறோமோ அதே போல பாவகையில் கலிப்பாவின் உறுப்புகள் 6. தரவு, தாழிசை, அராகம், அம்போதரங்கம், தனிச்சொல், சுரிதகம். தரவு என்றால் என்ன? இந்த தரவு என்பதுதான் கலிப்பாவோட முதல் உறுப்பு. ஒரு முன்னுரை போல பாடல் கருத்தை தொடங்கி வைக்கிற ஒரு பகுதியாக இருக்கும். குறைந்த அளவாக 3 அடிகளும் மிகுந்த அளவாக 12 அடிகளுமாக இந்த தரவு என்கிற பகுதி மட்டும் இந்த அடிகளில் வரும். குறைந்தது 3 அடிகளாக இருக்கும். இந்த தரவு என்பதன் வேறு பெயர் எருத்தம் பிடரி. எருத்தம் பிடரி என்று குறிப்பிடப்பெறும் உறுப்பு தரவு. இரண்டாவது தாழிசை. தாழிசை இது கலிப்பாவினுடைய இரண்டாவது உறுப்பு. தாழிசை என்பது இந்த தரவோட அடி அளவை விட தாழிசை குறைந்த அடியாகத்தான் இருக்கும். தரவு 5 அடினா இது 5க்கு குறைவா இருக்கும். தரவு 3 அடினா தாழிசை 3க்கு குறைவா இருக்கலாம், இல்ல 3ஆக இருக்கும். ஒரு பொருள் மேல் 3ஏனும் 6ஏனும் அடிக்கு வரும். இதற்கு இடைநிலை பாட்டு என்கிற ஒரு பெயரும் உண்டு. இடைநிலை பாட்டு. என்ன சொன்னாங்க? யார வச்சுக்கிறாங்க? வேற என்ன சொல்றாரு தலைவர்?
தோழமைகள் பொறுக்க ஒரு முக்கிய அழைப்பு, அதை எதிர்கொள்ள வேண்டிய சூழல். இன்றைக்கு என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வாளர் ஒருவருக்கு ஆய்வு சுருக்க அழைப்பு கூட்டம், ஸ்னாப்சிஸ் மீட்டிங். நாளைக்கும் மற்றொரு ஆய்வாளருக்கு ஆய்வு சுருக்கம் அழைப்பு கூட்டம். அது தொடர்பான அழைப்பு என்பதனால பேச வேண்டியிருந்தது. சரி, நம்முடைய வகுப்பை நாம் தொடரலாம். தாழிசை என்பதனுடைய வேறு பெயர் இடைநிலை பாட்டு என்று பார்க்கிறோம். இது தரவை விட குறைந்த அடிகளாக இருக்கும். ஒரு பொருள் மேல் 3 அடிக்கு வரும். கலிப்பாவிலேயே எனக்கு தெரிந்த இந்த தாழிசை அதுலயே இசைன்னு ஒண்ணு வருது பாருங்க, அவ்வளவு நயமா இருக்கும். அது மனப்பாடம் ஒரு 2 முறை 3 முறை படிச்சாலே மனசுல பதிஞ்சிரும். அந்த மாதிரி இருக்கும் அந்த தாழிசை. ஒரு தாழை திறந்தால் ஒரு கதவு எப்படி இயல்பாக திறக்கிறதோ அது போன்று கருத்தை உள்வாங்கினால் அந்த வார்த்தைகள்லாம் இயல்பா நம்ம மனசுல அடுக்கி பதிந்து கொண்டே வரும். ஆக ஒரு பொருள் மேல் 3 6 அடுக்கி வரும். இது இடைநிலை பாட்டு என்கிற பெயரை பெறும். குறைந்த அளவு 2 அடியாகவும் மிகுந்த அளவு 12 அடியாகவும் இருக்கும். ஏன்னா தரவு என்பது குறைந்த அளவு 3 என்று பார்த்துட்டோம். சரி, தாழிசைக்கு அடுத்ததாக 3வது உறுப்பு, கலிப்பாவின் 3வது உறுப்பு அராகம் என்பது. அராகம் இது கலிப்பாவினுடைய 3வது உறுப்பு. அளவடி, நெடிலடி, கழிநெடிலடி இவற்றில் ஒன்றாக இதன் அடி அமையும். சிந்தடியோ குரலடியோ வராது. சிந்தடி என்பது 3, குரல் அடி என்பது 2, இவை வராது. மற்றபடி 4 அடியான அளவடி, 5 வருகிற நெடிலடி, 6 மற்றும் அதற்கு மேல் வருகிற கழி நெடிலடி இந்த அளவில் தான் இருக்கும். ஆக 4 அடிக்கு குறையாமலும் 8 அடிக்கு மிகுதி ஆகாமலும் இருக்கும். இதுதான் அராகம். இதற்கு வண்ணகம், முடுக்கியல், அடுக்கியல் என்கிற வேறு பெயர்கள் உண்டு. வேறு பெயர்களை எல்லாம் பயன்படுத்தி நமக்கு இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். கற்றை வினாக்களுக்கும் இதையெல்லாம் நாம் பயன்படுத்திக்கலாம். இது 3வது உறுப்பு அராகம். 4வது அம்போதரங்கம். இதை படிப்படியா நம்ம விளங்கிக்கிட்டோம்னா அடுத்தடுத்த நிலைகளுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. 4வது அம்போதரங்கம். இது அராகத்தை அடுத்து வருகிற உறுப்பு. தரங்கம், தாங்கம் அல்ல, தரங்கம். தரங்கம் என்னும் சொல் அலை என்று பொருள்படும். அலை.
அதாவது அலை வந்து கரையை சேரும் போது தன்னுடைய அளவு அப்படியே சுருங்கிக்கிட்டே வரும். ஆரம்பத்துல கடலுக்குள்ள பார்க்கும்போது அப்படியே பெருசா எழும்பி வரும். ஆனா கடற்கரையை சேருகிற போது அப்படியே மண்ணோடு ஒட்டிக்கிட்டு வந்து அப்படியே மீண்டும் உள்ள போயிடும். அந்த மாதிரி இந்த உறுப்பு முதலில் அளவடிகளால் 4 அடி அளவடிகளாலும், பிறகு சிந்தடிகளாலும், அதற்கு பிறகு குரலடிகளாலும் படிப்படியா குறைந்து வர்றதுனால இது அம்போதரங்கம் என பெயர் பெற்றது. தரங்கம் என்றால் அலை. இதனுடைய வேறு பெயர்கள் அசையடி, பிரிந்திசை குரல், சொற்சீரடி. அசையடி, பிரிந்திசை குரல், சொற்சீரடி, அம்போதரங்கம். இது 2 அடி கொண்ட அம்போதரங்கம் பேரெண் என்றும் குறிப்பிடப்படும். பேரெண் 2 அடி கொண்ட அம்போதரங்கத்துக்கு பேரெண். பிறகு சிந்தடிகள் 8 அல்லது 4 கொண்டு வரும். இது இடையில். இறுதியில குரலடி 16 அல்லது 8 சிற்றெண் எனப்படும். சிற்றெண்ணில் ஓரசையே சீராக வருவதும் உண்டு. இது 4வது உறுப்பு. 5வது உறுப்பு தனிச்சொல். தனிச்சொல் இது தனி சொல், அவ்வளவுதான். ஒரே ஒரு சொல்லுதான் இருக்கும். ஒரு அடியில ஒரு சொல் மட்டும்தான் இருக்கும். இது ஓரசை அல்லது ஒரு சீர் தனித்து வரும். இதற்கு பெயர் விட்டிசை, கூன் நிலை, அடைநிலை என்றெல்லாம் வேறு பெயர்கள் உண்டு. விட்டிசை, கூன் நிலை, அடைநிலை என்று வேறு பெயர்கள் உண்டு. 6வது உறுப்பு சுரிதகம். சுரிதகம் இதுதான் இறுதி உறுப்பு. கலிப்பாவை முடித்து வைக்கும் இறுதி உறுப்பு இதுதான். கடைசி உறுப்பு கலிப்பாவில். இந்த உறுப்பு ஆசிரியப்பாவினாலோ வெண்பாவினாலோ அமையும். இந்த உறுப்பு சுரிதகம் என்கிற அந்த உறுப்பு மட்டும் ஒரு பாடலில் தரவு உறுப்பின் அடி அளவிற்கு சமமாகவோ அதன் பாதி அளவிலோ இந்த உறுப்பு இருக்கும். தரவு முதல் உறுப்பாக பார்த்திருக்கோம். அந்த தரவு எத்தனை அடிகளாக வந்திருக்கிறதோ அதற்கு இணையான அத்தனை அடிகளோ அதற்கு அல்லது அதனுடைய பாதி அடிகளோ இதுல இருக்கும். இதனுடைய வேறு பெயர் அடக்கியல், வாரம், வைப்பு, போக்கியல். அடக்கியல், வாரம், வைப்பு, போக்கியல் என்கிற வேறு பெயர்கள் உண்டு. 6 உறுப்புகளை பற்றிய செய்திகளை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். தரவு முதல் உறுப்பு. இது எருத்தம், பிடரி என்று வேறு பெயர்களாலும் குறிப்பிடப்பெறும். குறைஞ்சது 3 அடி, அதிகபட்சம் 12 அடி. 2வது உறுப்பு தாழிசை. இது தரவு அடிகளை விட குறைவானதாக இருக்கும். ஒரு பொருள் மேல 3 அடிக்கு இருக்கும். இதற்கு வேறு பெயர் இடைநிலை பாட்டு. 3வது உறுப்பு அராகம். 3வது உறுப்பு அராகம். இது 4 அடிக்கு குறையாமலும் 8 அடிக்கு மிகாமலும் வரும். அளவடி, நெடிலடி, கடிநடிலடி இதுல ஏதாவது ஒன்றாக இருக்கும். குரலடி, சிந்தடியாக வராது. அராகத்தின் வேறு பெயர்கள் வண்ணகம், முடுக்கியல், அடுக்கியல். 4வது அம்போதரங்கம். தரங்கம் என்றால் அலை. அலை எப்படி ஆரம்பத்தில் பெரிதாக அதில் தொடர்ந்து அடுத்தடுத்து சிறிதாக மாறுகிறதோ அது போன்று இருப்பதுதான் இந்த அம்போதரங்கம் என்பது.
முதல்ல அளவடி, அதுக்கப்புறம் சிந்தடி, இறுதியா குரலடி. அதாவது 4 அடி, 3 அடி, 2 அடி இப்படி குறைஞ்சுக்கிட்டே வரும். இந்த அம்போதரங்கத்தின் வேறு பெயர்கள் அசையடி, அசையடி, பிரிந்திசை குரல், சொற்சீரடி. சரி, இது பார்க்கிறோம். 5வது தனிச்சொல். இது ஒரு அசையாகவோ அல்லது ஒரு சீராகவோ இருக்கும். இதனுடைய வேறு பெயர் விட்டிசை, கூம், தனிநிலை, அடைநிலை. 6வது உறுப்பு சுரிதகம். இது கலிப்பாவினுடைய இறுதி உறுப்பு. இது ஆசிரியப்பா அல்லது வெண்பாவில் அமையும். தரவு எத்தனை அடிகளில் வந்திருக்கின்றனவோ அத்தனை அடிக்கு சமமாகவோ அல்லது அது பாதி அளவிலோ இருக்கும். இந்த சுரிதகத்தின் வேறு பெயர் அடக்கியல், வாரம், வைப்பு, போக்கியல். இந்த 6 உறுப்புகளும் கலிப்பாவில் பாடப்படுகிற எல்லா பாட்டிலும் 6மே இருக்கணுமா என்கிற கட்டாயம் இல்லை. இந்த 6 உறுப்புகளில் சிலவற்றையோ பலவற்றையோ அதன் வகைக்கு ஏற்ப பெற்று வரும் கலிப்பா என்பது. இந்த கலிப்பாவை நாம் 3 பிரிவாக பார்க்கலாம். ஒத்தாழிசை களி, வெண்களி, கொச்சகக்களி. ஒத்தாழிசை களி, வெண்களி, கொச்சகக்களி என்று 3 பிரிவாக பார்க்கலாம். இதனுடைய வகைகள் அதிகம். 4 வகை பாக்களிலேயே அதிக எண்ணிக்கை வகைகளை உடையது கலிப்பாதான். எத்தனை எண்ணிக்கை பாருங்க. 3 பிரிவுன்னு பார்த்தோம். முதல் பிரிவு ஒத்தாழிசை களி. அதுல நேரிசை ஒத்தாழிசை களி, அம்போதரங்க ஒத்தாழிசை களி. 3வது வண்ணக ஒத்தாழிசை களி. ஒத்தாழிசை களியில 3 உண்டு. சரி, நேரிசை ஒத்தாழிசை களி, அம்போதரங்க ஒத்தாழிசை களி, வண்ணக ஒத்தாழிசை களி. அடுத்து 2வது பகுப்பு வெண்களி. வெண்களியில ஒன்றே ஒன்றுதான், வெண்களிப்பா என்கிற ஒன்றுதான். கொச்சக களியில பாருங்க 5 இருக்கு. தரவு கொச்சக கலிப்பா, தரவினை கொச்சக கலிப்பா, சிற்றாழிசை கொச்சக கலிப்பா, பற்றாழிசை கொச்சக கலிப்பா, மயங்கிசை கொச்சக கலிப்பா என்று கொச்சக களி 5 வகையாக சொல்லப்படும். கலிப்பா 3 பகுதிகளுடையது. 1 ஒத்தாழிசை, 2 வெண்களி, 3 கொச்சகக்களி. ஒத்தாழிசையில் 3 வகை, வெண்களியில் 1 வகை, கொச்சகக்களியில் 5 வகை. 3, 1, 4, 4, 5, 9 வகை. கலிப்பா 9 வகை. இதுல ஒத்தாழிசை இதேதான் இந்த வகையில கொடுத்திருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. இப்ப ஒத்தாழிசை கலிப்பா இதுல நேரிசை ஒத்தாழிசை கலிப்பா, அம்போதரங்க ஒத்தாழிசை கலிப்பா, வண்ணக ஒத்தாழிசை கலிப்பா என்று நாம பார்த்தோம். ஒவ்வொன்றிற்கும் ஒரு விளக்கத்தை நாம் பார்த்து விட்டு அடுத்து பயணிக்கலாம். நேரிசை ஒத்தாழிசை கலிப்பா என்றால் ஒரு தரவு, 3 தாழிசை, தனிச்சொல், சுரிதகம் இந்த அளவில் வரும். இது நேரிசை ஒத்தாழிசை கலிப்பா. தரவு 1, தாழிசை 3, தனிச்சொல், சுரிதகம். ஆக 6 உறுப்புல 4 உறுப்பு வரும். இது நேரிசை ஒத்தாழிசை கலிப்பா. அடுத்து அம்போதரங்க ஒத்தாழிசை கலிப்பால பாருங்க. ஒரு தரவு, 3 தாழிசை, அம்போதரங்கம், தனிச்சொல், சுரிதகம். இதுல 5 உறுப்பு வரும்.
மொத்தம் 6 உறுப்பு கழிப்பாக இருக்கு. அதுல 5 உறுப்பு பெற்று வருவது அம்போதரங்க உத்தாழிசை கழிப்பா. நேரிசை ஒத்தாழிசைக்குரிய அந்த உறுப்புகளை எல்லாம் பெற்று அந்த தாழிசைக்கும் தனிச்சொல்லுக்கும் நடுவுல அம்போதரங்கம் இருக்கும். இல்ல அராகம் மட்டும் வரல. அம்போதரங்க ஒத்தாழிசை கழிப்பால அராகம் மட்டும் வரல. தரவு இருக்கு, தாழிசை இருக்கு. அதற்கு பிறகு அம்போதரங்கம், தனிச்சொல், சுரிதம். நேரிசை ஒத்தாழிசை கழிப்பால அராகமும் அம்போதரங்கமும் கிடையாது. அது தவிர்த்த மற்ற 4ம் இங்க. இதில் இந்த அராகம் தவிர்த்த மற்ற 5ம் வண்ணக ஒத்தாழிசை கழிப்பால பாருங்க. ஒரு தரவு, 3 தாழிசை, அராகம், அம்போதரங்கம், தனிச்சொல், சுரிதகம் 6 உறுப்புமே வந்து விட்டது. இந்த 6 உறுப்புகளையும் பெற்று வருவது வண்ணக ஒத்தாழிசை கழிப்பா. இதுல அராகம் எங்க வரும்னு தெரியும். தாழிசைக்கும் அம்போதரங்கத்துக்கும் இடையில வரும். ஏன்னா அந்த வரிசை பிரகாரம் தான் நம்ம பார்த்திருக்கோம். இந்த பகுபத உறுப்பிலக்கணம், பகுதி, விகுதி, சந்தி, சாரியை எப்படி அந்த 6ஐயும் நம்ம வரிசைப்படி நம்ம பார்க்கிறோமோ, சொல்லும் போது பகுதியை எடுத்துறோம், அதோட கடைசி விகுதியை எடுத்துரும். ஆனா பகுதிக்கு அடுத்து என்ன வரும், இடைநிலைக்கு அடுத்து என்ன, இடைநிலைக்கு முன்பு என்ன என்றெல்லாம் பார்க்கிறோமோ அது போலதான் இங்கும். தரவு, தாழிசை, அராகம், அம்போதரங்கம், தனிச்சொல், சுரிதம் இந்த வரிசைப்படி. சரி, ஆக நேரிசை ஒத்தாழிசை கழிப்பா 4 உறுப்பு, அம்போதரங்க ஒத்தாழிசை கழிப்பா 5 உறுப்பு, வண்ணக ஒத்தாழிசை கழிப்பா 6 உறுப்பு. 6 உறுப்பு. கலித்தொகையில உடன்போக்கு தலைவனோடு உடன்போக்கு சென்ற இந்த பெண்ணை தேடி செவிலித்தாய் தொடர்ந்து தேடிக்கிட்டே வருவா. அப்போது ஒரு முனிவரை பார்த்து, இந்த வழியாக என்னுடைய மகளும் மற்றொருத்தியின் மகனும் போனதை நீங்க பார்த்தீங்களா என்று கேட்பாங்க. அதற்கு அவர் சொல்லுவாரு, நான் பார்க்காமல் இல்லை என்று சொல்லிவிட்டு இந்த மலை, சந்தனம், கடல்ல முத்து, யாழில இசை இதையெல்லாம் ஒப்பிட்டு அந்த பாடலில் சொல்லுவார். ஆக கடல்ல முத்து பிறந்தாலும் அது பிறந்த இடத்துக்கு பயன்படாது, யார் அணிகிறார்களோ அவர்களுக்கு தான் பயன்படும். மலையில சந்தனம் வளர்ந்தாலும் அந்த மலைக்கு ஒரு பலனும் கிடையாது, அந்த சந்தனத்தை பூசி கொள்பவர்களுக்கே பலன். யாழிலிருந்து இசை வந்தாலும் அந்த யாழுக்கு இசையால் ஒரு பயனும் கிடையாது, யாழை மீட்டுபவர்களுக்கே அந்த இசை பயன்படும். அதே போல்தான் ஒரு பெண் என்பவள் அவள் பிறந்த வீட்டிற்கு எந்த பயனையும் கொடுக்காது, புகுந்த வீட்டிற்கே அவள் பயன்படுபவள் என்கிற அளவில் அந்த கருத்துக்களை ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. அது அந்த ஒரு பொருள் மேல் 3 அடிக்கு பாடுகிற அந்த தாழிசை என்பது நல்லா இருக்கு. கலித்தொகை பாடல் எடுத்து பார்த்தோம்னா சிறப்பா இருக்கு. பாடல் கொடுத்திருக்கோம். இதுல ஒரு கூடுதல் செய்தியாகத்தான் இது தரவு பாருங்க. 6 அடியால் வந்த தரவு இது. பூமாது நிலன்மணி பூன் பொதிய வீழ்பொன் இதழ் புனித தேமாலை நறுங்கல பஞ்சரி மார்ப திடை முயங்க அளப்பரிதாம் பகிரண்ட தப்புற மும்மதம் அடக்கி உளப்பிழலம் கதி ஒளி கிளர் பேர் உருவாய் நன் அரங்க தன் ஒரு நயந்தணுவாகியும் ஏழ்கூர் தென்னரங்க தரவணை மேற் செந்திருகன் வளர்த்துள்ளாய். இந்த அளவில் வரும். அதற்கு தாழிசைக்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்கும்.
நீங்க நான் சொன்ன அந்த பாடலை படிச்சுக்கோங்க. மலையிலே பிறப்பினும் மலைக்கு அவைதான் என் செய்யும். அந்த பாடல் ரொம்ப எளிமையா இருக்கும். அந்த பாடல் எடுத்துக்கலாம். இது புரிதலுக்காக இதை கொடுத்திருக்கிறோம். இந்த அராகம் என்று பார்த்தோமே, அராகம்னா 2 அடியில இருக்கும். எல்லாமே 2 அடி. மூன்றாவது உதாரணத்துக்காக இது இருக்கு. இது 2 4 அராகங்கள் இங்க நம்ம பார்க்கிறோம். நான்கு அராகங்கள். அடுத்து அம்போதரங்கம். இவையெல்லாம் அம்போதரங்கம். அடுத்து ஒரு அடியிலையும் அது வந்திருக்கக்கூடிய அம்போதரங்கம். 8 அம்போதரங்கம், 16 அம்போதரங்கம், 16 செய்திகள் இருக்கு. 16 அம்போதரங்கம். ஏன்னா ஆங்குன்னு வருது இல்லைங்களா, இதுதான் தனிச்சொல். இந்த மாதிரி தான் வரும். இறுதியா சுரிதகம் வரும். இந்த 4 அடி சுரிதகம் வந்து ஆசிரிய சுரிதகமாக வந்திருக்கிறது. ஆசிரிய சுரிதகம். இதுவரைக்கும் இப்போது நாம் பார்த்தது கலிப்பாவிலே இந்த ஒத்தாழிசை கலிப்பாவினுடைய அந்த நிலைகளை பார்த்தோம். அதற்கடுத்து வெண்கலிப்பா. வெண்கலிப்பா வெண்கலிப்பாவிற்கு உட்பிரிவு எதுவும் கிடையாது. வெண்கலிப்பாவிற்கு உட்பிரிவு கிடையாது. இந்த கலிப்பாவின் உறுப்புகளாகிய தரவு ஒன்றை மட்டுமே பெற்று வெண்பா போல் நாள் மலர் காசு என்கிற வாய்ப்பாட்டால் முடிவது வெண்கலிப்பா. நாள் மலர் காசு என்கிற வாய்ப்பாட்டால் முடியும். பிற தலைகள் கலித்தலை தான் மிகுதியா வரும். பிற தலைகள்லாம் குறைவாகத்தான் வரும். வெண்பாவிற்கு உறுப்பு ஏதும் கிடையாது. உதாரண பாடல். உதாரண பாடல் இதெல்லாம் நேருக்கு நேரா படிச்சு வச்சிருக்காங்க. இது உங்களுக்கு பிடிஎஃபா கொடுக்கும்போது கூட நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். இந்த வகையில் வெண்கலிப்பா அமையும். இது 8 அடியால் வந்து இறுதியாக தின்று நாள் மலர் காசு பிறப்புன்னு பார்த்தோம்.
இறுதியா முடிவது. அந்த வகையில தின்று என்பது நேர் நேர், குற்றியல் உகரம். அந்த நிலையில காசு என்கிற வாய்ப்பாட்டால் இது முடிந்திருக்கிறது. சரி, அடுத்து நம்ம கொச்சக கலிப்பாவை பார்க்கலாம். கொச்சக கலிப்பா 5 வகையை கொண்டது. உள்வகையாக 5 வகையை கொண்டது. கலிப்பாவுல 3வது பகுப்பாக இருக்கக்கூடியது கொச்சக கலிப்பா. இதனுடைய விளக்கத்தை பாருங்க. பெண்கள் பெண்களுடைய அந்த சேலையின் பல பகுதியை போல அடுக்காக அல்லது மடிப்பாக கொய்து இடையில் செருகி உடுத்திக் கொள்ளும் அமைப்பை கொச்சகம் என்று சொல்லுவாங்க. பெண்களுக்கெல்லாம் தெரியும், அந்த சேலையை மடிப்பா மடிச்சு இடையில உள்ளார செருகிப்பாங்க, அது கொச்சகம் என்று. அது போல இங்கே வரக்கூடியது பாட்டு கொச்சகம். பாட்டு கொச்சகம் கலிப்பாவின் உறுப்புகளில் சில பெற்றும் உறுப்புகள் முறை மாறியும் மிகுந்தும் குறைந்தும் வருகிற களி செய்யுள்கள் கொச்சக கலிப்பா. ஏற்கனவே ஒரு முறை நாம பார்த்திருக்கோம். அதுல இருந்து அந்த உறுப்புகள் முறை மாறியும் மிகுந்தும் குறைந்தும் வரக்கூடிய கலிப்பாவால் பாடப்பட்ட அந்த செய்யுள்கள் கொச்சக கலிப்பா. இவ்வகை கலிப்பாக்கள்ல துள்ளல் ஓசைக்குரிய அந்த காய்முன் நிறை என்பதற்கு மாறாக சில தலைகளும் ஒரு மாறான சில வாய்ப்பாட்டு தலைகள் என்று சொல்லுகிறார்கள். உத்தாழிசை வெண்கலிப்பாவிற்கு மாறான கலிப்பாக்களை எல்லாம் இந்த கொச்சக கலிப்பா என்கிற வகைக்குள்ள அடைக்கிடுறாங்க. உத்தாழிசையில இருக்கக்கூடிய 3ற்கும் வெண்கலிப்பாவிற்கும் ஒரு குறிப்பிட்ட வரையறை இருப்பதை நாம பார்த்தோம். அந்த குறிப்பிட்ட வரையறையோடு இல்லாத மற்ற நிலைகள் எல்லாம் இந்த கொச்சக கலிப்பாவிற்குள்ளாக அடக்கி விடுகிறார்கள். அதற்குள்ளாக இதை 5ஆக பகுக்கிறாங்க. கொச்சக கலிப்பா 5 வகைப்படும். 1 தரவு கொச்சகம், 2 தரவினை கொச்சகம், 3 சிற்றாழிசை கொச்சகம், 4 பற்றாழிசை கொச்சகம், 5 மயங்கிசை கொச்சகம் என்று பார்க்கிறோம். ஒவ்வொன்றாக நாம் விளக்கத்தை பார்த்து கொண்டு பயணிக்கலாம். தரவு கொச்சக கலிப்பா முதலில். தரவு கொச்சக கலிப்பா. கலிப்பாவோட முதல் உறுப்பே தரவு தானே. அந்த தரவு மாத்திரம் பெற்று அல்லது தரவோட தனிச்சொல் சுரிதகம் பெற்று வந்தா அது தரவு கொச்சக கலிப்பா. ஒரு நிமிஷம்.
வணக்கம் வணக்கம். நாளைக்கு ஏற்கனவே நாளைக்கு ஒரு ஸ்னாப்சிஸ் மீட்டிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதற்குரிய இந்த புறநிலை வல்லுநர்கள். அதுக்காக மற்ற அழைப்புல நான் எடுத்திருக்க மாட்டேன். சரி, மாநில கல்லூரியிலிருந்து தமிழ்துறை தலைவர் தாமரைக்கண்ணன் ஐயா அவங்க நாளைக்கு. சரிப்பா. தரவு கொச்சக கழிப்பா. இந்த தரவு கொச்சக கழிப்பா அப்படிங்கிறது கழிப்பாவோட முதல் உறுப்பா இருக்கக்கூடிய அந்த தரவு அதை மட்டும் பெற்றுக்கொண்டோ அல்லது அந்த தரவோடு தனிச்சொல் சுரிதகம் பெற்றோ வருவதுதான் தரவு கொச்சக கழிப்பா. இந்த வகைமையோட நிலையிலே பெயர்லயே அதுல வந்துருச்சு தரவு கொச்சக கழிப்பா. அது தரவு தான் அதுக்கு முக்கியம். சில நேரத்துல கூடுதலா அந்த தனிச்சொல்லும் இறுதியான அந்த சுரிதகமும் சேர்ந்து வரும். அவ்வளவுதான். தரவு தான் இதுல முதன்மை. அடுத்து இரண்டாவது தரவினை கொச்சக கழிப்பா. தரவினை கொச்சக கழிப்பா. இணை என்றால் இரண்டு நமக்கு தெரியும். தரவினை என்றால் தரவு கூட்டல் இணை, இரண்டு தரவுகள், இரண்டு தரவுகள் என்று பொருள். அந்த இரண்டு தரவுகளை பெற்று இடையில தனிச்சொல்லையும் தனிச்சொல் வரலாம் வராமலே இருக்கலாம், சுரிதகமும் வரலாம் வராம இருக்கலாம். இங்கும் இதனுடைய அடிப்படை என்னன்னா தரவு இணை. தரவு மட்டும் ரெண்டு வருங்க, மற்றபடி தனிச்சொல் வரலாம் வராம இருக்கலாம், சுரிதகமும் வரலாம் வராம இருக்கலாம். இதுதான் தரவினை கொச்சக கழிப்பா. தரவு தரவு இணை அந்த சொல்லிலேயே நம்ம பொருளை ஏற்றி மனதுல பதிய வச்சுக்கிட்டோம். மூன்றாவது சிற்றாழிசை கொச்சக கழிப்பா. இதுல இந்த நேரிசை ஒத்தாழிசை கழிப்பா என்று ஒன்று நாம பார்த்தோம். நேரிசை ஒத்தாழிசை கழிப்பான்னா 4 உறுப்புகளை பெற்று வரும். தரவு, தாழிசை, தனிச்சொல், சுரிதகம். அதே போல இதுவும் 4 பெற்று வரும். அதே நேரம் அந்த 4ஐயும் சற்று மாற்றி மாற்றி எப்படி பாருங்களேன். தரவு தரவு தனிச்சொல், தரவு தனிச்சொல், தாழிசை தனிச்சொல், தாழிசை தனிச்சொல், தாழிசை தனிச்சொல், சுரிதகம். இது போன்ற இந்த அமைப்புல தனிச்சொல் நிறைய பெற்று வரும் என்று சொல்றாங்க. அப்படி மாறி மாறி வரக்கூடியது சிற்றாழிசை. சிற்றாழிசை தரவை அடுத்தும் தாழிசைகளுக்கு இடையிலும், இதுதான் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது. தரவை அடுத்தும் தாழிசைகளுக்கு இடையிலும் தனிச்சொல் பெற்று வரும் கழிப்பா. தனிச்சொல் எதுக்கெல்லாம் தரவை அடுத்து ஒரு தனிச்சொல் வருதுங்களா, அப்புறம் தாழிசை அடுத்து தனிச்சொல், மீண்டும் தாழிசை அடுத்து தனிச்சொல், மீண்டும் தாழிசை அடுத்து தனிச்சொல், அடுத்து இறுதியா சுரிதகம். முடிவு சுரிதகம் தான். இப்படி தரவு தாழிசை இதற்கு நடுவுல தனிச்சொல் பெற்று வந்தா அது சிற்றாழிசை கொச்சக கழிப்பா. சிற்றாழிசை கொச்சக கழிப்பா. அடுத்ததாக பற்றாழிசை கொச்சக கழிப்பா. இதனுடைய விளக்கத்தை பாருங்க. தரவினை அடுத்து தரவு என்கிற ஒன்றை அடுத்து
தனிச்சொல் பெற்றும் பெறாமலும் மூன்றிற்கும் மிகுதியான தாழிசைகள். தனிச்சொல் சுரிதகம் பெற்றும் வருவது. தாழிசையினாலே ஒரு பொருள் மேல் 3 அடுக்கி வருவது என்று பார்த்திருக்கும். தரவுக்கு அடுத்தபடியா தனிச்சொல் சில நேரத்தில் வரும், சில நேரத்தில் வராமல் இருக்கும். இப்படி தரவுக்கு அடுத்து தனிச்சொல்லை பெற்றும் பெறாமலும் மூன்றிற்கு மிகுதியான தாழிசைகள். தனிச்சொல் சுரிதகம் பெற்றும் வருவது பற்றாழிசை கொச்சக கலிப்பா. பற்றாழிசை கொச்சக கலிப்பா. அடுத்து மயங்கிசை கொச்சக கலிப்பா. மயங்கிசை கொச்சக கலிப்பா. வண்ணக ஒத்தாழிசை கலிப்பா என்று ஏற்கனவே ஒன்று நம்ம பார்த்திருக்கோம். வண்ணக ஒத்தாழிசை கலிப்பா இது 6 உறுப்புகளையும் பெற்று வரும். கலிப்பாவினுடைய 6 உறுப்புகளையும் பெற்று வரும். இங்க பாருங்க, வண்ணக ஒத்தாழிசை கலிப்பாவினுடைய உறுப்புகள் இடமும் முறையும் மாறியும் மயங்கியும் மிகுந்தும் குறைந்தும் வருவது மயங்கிசை கொச்சக கலிப்பா. மயங்கிசை கொச்சக கலிப்பா. கலிப்பாவுடைய உறுப்புகள் 6 தான். அந்த 6 உறுப்புகளுமே இடமும் முறையும் மாறி இருக்கும், மயங்கி இருக்கும், இல்ல அதிகமாக இருக்கும், குறைந்து இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நிலை மயங்கிசை கொச்சக கலிப்பா. சரி, இந்த கலிப்பாவோட இலக்கணத்தை யாப்பிரங்கலக்காரிகளுடைய விருத்தி உரையும் விரிவா சொல்லுது. சரி, இதுல ஒரு பக்கம் இருக்குது. இப்போதைக்கு நாம இந்த கொச்சக கலிப்பாவினுடைய 5 வகைகளையும் பார்த்துக்கோம். தரவு கொச்சக கலிப்பா, தரவு கூட்டல் இணை தரவினை கொச்சக கலிப்பா, சிற்றாழிசை கொச்சக கலிப்பா, பற்றாழிசை கொச்சக கலிப்பா, மயங்கிசை கொச்சக கலிப்பா. இதுல தரவு என்பது கலிப்பாவோட முதல் உறுப்பா இருக்கக்கூடிய தரவு மாத்திரம் பெற்று அல்லது தரவோடு தனிச்சொல் சுரிதகம் பெற்று வருவது. தரவு இணை கொச்சக கலிப்பா என்பது 2 தரவுகள் பெற்று அதோடு தனிச்சொற்கள் வந்தும் வராமலும் சுரிதகமும் வந்தும் வராமலும் இருக்கும். இது தரவினை. சிற்றாழிசை கொச்சக கலிப்பா என்பது நேரிசை ஒத்தாழிசை கலிப்பாவை போல தரவு தாழிசை தனிச்சொல் சுரிதகம் இந்த உறுப்புகளை பெற்று வரும். அதே நேரம் தரவை அடுத்தும் தாழிசைகளுக்கு இடையிலும் தனிச்சொல் பெற்று வரும். இது சிற்றாழிசை. பற்றாழிசை என்பது தரவுக்கு அடுத்தபடியா தனிச்சொல் பெற்றும் பெறாமலும் 3ற்கும் அதிகமான தாழிசைகள் தனிச்சொல் சுரிதகம் பெற்றும் வருவது பற்றாழிசை. அடுத்து மயங்கிசை நம்ம பார்த்தோம். கலிப்பாவினுடைய 6 உறுப்புகளும் மாறியும் மயங்கியும், அதிலேயே மாறி மயங்கி என்றாலே மிகுதியாகியும் குறைந்தும் வருவது மயங்கிசை என்று நாம் பார்ப்போம். ஆக ஒரு அட்டவணை கூட போட்டு வச்சுக்கலாம். கலிப்பாவினுடைய வகைகளை எழுதிக்கிட்டு இந்த தரவு தாழிசை
அராகம், அம்போதரங்கம், தனிச்சொல், சுரிதகம் என்று போட்டுக்கிட்டு ஒவ்வொரு கலிப்பா வகையிலும் தரவு எத்தனை வரும், தாழிசை எத்தனை வரும், அராகம் இருக்கா இல்லையா, அம்போதரகம் இருக்கா இல்லையா, தனிச்சொல் இருக்கா இல்லையா, சுரிதகம் இருக்கா இல்லையா என்று கூட ஒரு அட்டவணையை நாம் தயாரிச்சுக்கலாம். சரி, நாம் கலிப்பாவினுடைய வகையை பார்த்திருப்போம். கலிப்பா 6 உறுப்புகளை கொண்டது. தரவு, தாழிசை, அராகம், அம்போதரங்கம், தனிச்சொல், சுரிதகம். இது 3 பகுப்புகளை கொண்டது. உத்தாழிசை கலிப்பா, வெண்கலிப்பா, கொச்சக கலிப்பா. உத்தாழிசை கலிப்பாவில் 3 வகை உண்டு. நேரிசை உத்தாழிசை கலிப்பா, அம்போதரங்க உத்தாழிசை கலிப்பா, பிறகு வண்ணக உத்தாழிசை கலிப்பா. வெண்கலிப்பாவில் உட்பகுப்புகள் கிடையாது. கொச்சக கலிப்பாவில் 5 பகுப்புகள் உண்டு. கொச்சக கலிப்பாவில் 5 பகுப்புகள் உண்டு. தரவு கொச்சக கலிப்பா, தரவினை கொச்சக கலிப்பா, சிற்றாழிசை கொச்சக கலிப்பா, பற்றாழிசை கொச்சக கலிப்பா, மயங்கிசை கொச்சக கலிப்பா. ஆக கலிப்பாவினுடைய வகைகள் நாம பார்த்திருக்கோம். அதற்கு அடுத்தபடியா மற்றொரு பாவகை இருக்கிறது. அதுதான் வஞ்சிப்பா. இந்த வஞ்சிப்பா, குரலடி வஞ்சிப்பா, சிந்தடி வஞ்சிப்பா என்று 2 வகையை பெறும். வஞ்சிப்பாவிற்குரிய சிறப்பு சீர், கனிச்சீர், வஞ்சிப்பாவிற்குரிய தலைகள் ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை தூங்கல் ஓசை. தூங்கல் ஓசையின் 3 வகைகள்: ஏந்திசை தூங்கல், அகவல் தூங்கல், பிரிந்திசை தூங்கல். அது 4 பாவகைக்குமே அந்த ஓசைகள் நாம மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். முதல் 3க்கும் நாம் பார்க்கணும். வஞ்சிப்பாவிற்குரிய இனம் வஞ்சித்தாழிசை, வஞ்சித்துறை, வஞ்சி விருத்தம். தூங்கலோசையின் 3 வகைகள்: ஏந்திசை தூங்கல், ஏந்திசை தூங்கலோசை, அகவல் தூங்கலோசை, பிரிந்திசை தூங்கலோசை. வஞ்சிப்பாவிற்குரிய இனம் வஞ்சித்தாழிசை, வஞ்சித்துறை, வஞ்சி விருத்தம் என்று 3 உண்டு. இப்ப வஞ்சிப்பா பற்றி சற்று நாம சிந்திக்கலாம். பார்த்த செய்தி கூடுதலா மீண்டும் இந்த வஞ்சிப்பா 2 வகை என்று நாம பார்த்தோம். இந்த வஞ்சிப்பா 3 அடி சிற்றெல்லையை உடையது. சில நேரத்துல 2 அடியும் வரலாம் என்று சிலர் சொல்றாங்க. ஆனால் பெரும்பான்மை வஞ்சிப்பா 3 அடி சிற்றெல்லை தான் உடையது. பேரெல்லை வரையறை கிடையாது. 4 பாவிற்கும் வரையறை கிடையாது என்று நம்ம பார்த்திருக்கோம். இந்த வஞ்சிப்பாவுல ஒரு அடியில 2 அல்லது 3 சீர்கள் இடம்பெறும். வஞ்சிப்பாவில் ஒரு அடியில் 2 அல்லது 3 சீர்கள் தான் இடம்பெறும். அந்த ஒரு அடியில இடம்பெறக்கூடிய சீர்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு அந்த வஞ்சிப்பாவிற்கு அது பெயர் பெறும். 2ன்னா குரலடி, 3 என்றால் சிந்தடி. இவ்வளவுதான். 2 சீர்கள் இருந்தால் குரலடி, 3 சீர்கள் இருந்தால் அது சிந்தடி. குரலடி வஞ்சிப்பா, சிந்தடி வஞ்சிப்பா. இந்த வஞ்சிப்பா 2 வகைப்படும்.
வஞ்சிப்பாவில் 4 சீர்கள் இடம்பெறுவது கிடையாது. வஞ்சிப்பாவில் 4 சீர்கள் இடம்பெறுவது கிடையாது. இந்த வஞ்சிப்பா முடிகிற போது ஒரு அடியில தனிச்சொல் மட்டும் பெற்று அதுக்கு அடுத்த அடிகள்லாம் ஆசிரியப்பா போல முடியும். இந்த ஆசிரியப்பாவோட முடிவுல அந்த ஆசிரியப்பாவோட இலக்கணத்தை பெற்று முடிகிறதுனால அந்த இறுதி அடிகளுக்கு ஆசிரிய சுரிதகம் என்று பெயர். இறுதியா இப்போது நம்ம உதாரணத்தை பார்க்கலாம். வஞ்சிப்பா 2 வகைதான், குறளடி வஞ்சிப்பா, சிந்தடி வஞ்சிப்பா. வினைத்தின் பகை விடைச்செற்றவன் வனப்பங்கைய மலர்த்தாளினை நினைத்து அன்போடு தொழுது ஏத்தினர் நாளும் மயலார் நார்கதி மறுவார் பயரா மேற்கதி பெருகுவர் விரைந்தே. ஆக இது குறளடி 2 அடியா இருக்கு இல்லையா? அடுத்து தனிச்சொல் இருக்கு. தனிச்சொல்லுக்கு பிறகு ஆசிரிய சுரிதகமாக இது நம்ம பார்க்கிறோம். மயலார் நார்கதி மறுவார் பயரா மேற்கதி பெருகுவர் விரைந்தே. சிந்தடி வஞ்சிப்பா. சிந்தடி வஞ்சிப்பா. சிந்து என்றால் 3. இந்த பாடலை பாருங்க. நமக்கு அந்த எத்தனை சீர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் பிரிச்சு கொடுத்திருக்கோம். பொன் பூக்கும் தாமரையின் பூநிழலில் இன்பூக்கும் இனச்சுரும்பர் இசைப்பாட அச்சுரும்பர் இன்னிசை கேட்டு ஆங்கொரு சார் கச்சனிமார் அயர்வின்றி கலைகளையும் வளமார் பழனம் கதிர படினில் கழனி விளையும் காவிரி நாடி. இது சிந்தடி வஞ்சிப்பாவாக இருக்கிறது. இந்த வஞ்சிப்பாவினுடைய இனம் 3. நம்ம ஏற்கனவே வஞ்சிப்பா பற்றி ஆரம்பத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம். வஞ்சிப்பாவின் இனம் 3: வஞ்சித்தாழிசை, வஞ்சித்துறை, வஞ்சி விருத்தம். வஞ்சித்தாழிசை, வஞ்சித்துறை, வஞ்சி விருத்தம். இந்த 3க்குமே கூட நம்ம உதாரணத்தை பார்க்கலாம். வஞ்சித்தாழிசை குறளடி என்கிற 2 சீரடி 4ஆய் ஒரு பொருள் மேல் 3 செயல்கள் அடுக்கி வருவது. குறளடினா 2 சீர் என்று நம்ம பார்த்திருக்கோம். மடப்பிடியை மதவேழம் தடக்கையான் வெயின்மறைக்கும் இடைச்சுரம் இறந்தார்க்கே நடக்குமின் மனனே. பேடையை இரும்போத்து தோகையான் வெயின்மறைக்கும் காடகம் இறந்தார்க்கே ஓடுமின் மனநேக்கான். இரும்பிடியை இகழ்வேழம் பெருங்கையான் வெயின்மறைக்கும் அருஞ்சுரம் இறந்தார்க்கே விரும்பும் என் மனநேக்கான் என்று இந்த வஞ்சித்தாழிசை குறளடியால் வந்த இந்த வஞ்சித்தாழிசையை பார்த்த ஒரு பொருள் மேல் 3 செய்யுள். அடுத்து வஞ்சித்துறை. இதுல குறளடி 4ஆய் ஒரு பொருள் குறித்து ஒரு செய்யுள் மட்டும் வரும். வஞ்சித்துறை மை சிறந்தன மணிவரை கை சிறந்தன காந்தலும் பொய் சிறந்தனர் காதலர் மெய் சிறந்திலர் விளங்கிழாள் என்று 4 அடியா வந்திருக்கிறது குறளடி. அடுத்து வஞ்சி விருத்தம். வஞ்சி விருத்தம் சிந்தடி, அதான் முச்சீரடி. முச்சீரடி 3 சீர்களை உடைய 4 அடி. ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும்தான் வரும். இல்ல ஒரு பொருள் மேல் 3 அடிக்கு வருவது தாழிசை தான். வஞ்சித்துறையும் வஞ்சி விருத்தமும் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும்தான் வரும். சோலை ஆர்த்த சுரத்திடை காலை ஆர்கழல் ஆர்ப்பவும் மாலை மார்பன் வருமாயின் நீல உண்கண் இவள் வாழுமே.
இதையெல்லாம் சுருக்கமாக ஒரு செய்யுள் குறிப்பிடுகிறது. குறளடி நான்கின மூன்றொரு தாழிசை கோதில் வஞ்சித்துறை ஒருவாது தனி வருவாய்விடின் சிந்தடி நான்கரை தரு காலை அமுகத விருத்தம் தனிச்சொல் வந்து மறைதலில் வாரத்தி நாளினும் வஞ்சி கொடியே வஞ்சி கொடியே. இதுல நமக்கு வேண்டாம், நம்ம கருத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். கருத்தை புரிஞ்சு கொண்டு அதற்கு அடுத்தபடியா இதை நாம் அணுகலாம். இந்த அளவில் யாப்பிரங்கல காரிகையினுடைய 2வது பகுதியை பார்த்திருக்கிறோம். நாளைக்கு அந்த ஒழுவியலை பார்த்துட்டு அதோடு தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய யாப்பு பற்றிய செய்திகளையும் ஒப்பிட்டு யாப்பிலக்கணத்தை நிறைவு செய்வோம். நிறைவு செய்துவிட்டு அடுத்து நாம் தேர்வை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆக 4 வகை பாக்களில் வெண்பா விரிந்த நிலையில் 6 வகைப்படும். ஆசிரியப்பா 4 வகைப்படும். கலிப்பா விரிந்த நிலையில் 9 வகைப்படும். இறுதியாக வஞ்சிப்பா 2 வகைப்படும். 6, 4, 9, 2 என்கிற வகை 4 வகை பாக்களும். இன்றைய நம்முடைய வகுப்பில் ஆசிரியப்பாவின் 4 வகைகள், கலிப்பாவினுடைய 9 வகைகள், வஞ்சிப்பாவினுடைய 2 வகைகள், இந்த செய்திகளை இன்றைக்கு நாம் சிந்தித்திருக்கிறோம். அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஒழுவியல் என்கிற பகுதியில் நிறைய சிறிய சிறிய செய்திகள் உண்டு. அதையெல்லாம் பார்க்கலாம். அது துண்டு துண்டா இருந்தாலும் தனிப்பாடல் போல தனி செய்திகள், பல செய்திகள், நல்ல முக்கியமான செய்திகள் அதில் இருக்கின்றன. அதை பார்த்துவிட்டு தொல்காப்பிய யாப்பு செய்தியையும் நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் என்கிற அளவில் இந்த வகுப்பை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.